ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் முட்டை வச்சு சூப்பரான ஒரு பிரெட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உப்பு பெப்பர் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 சைடுமே நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு தோசைக்கல்லில் சேர்த்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம வந்து நல்லா வந்து டிப் பண்ணி தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 4 ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தவாவை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை ஸ்லைசஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி முட்டை மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது நல்ல ப்ரெட்டு சாஃப்டாகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆகட்டும். நம்ம பார்த்து பொறுமையாக தான் ஆக்சுவலாக திருப்பி போடணும். நம்ம பால் முட்டையிலலாம் டிப் பண்ணியிருக்கனால லைட்டாக இந்த மாதிரி அடியில் வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து பார்த்து பொறுமையாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அகைன் நம்ம முட்டை மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து விடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்து நமக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம பால் சேர்த்துருக்கனால. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஹனி கூட சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.